Taste the Daily. சிவகங்கை மாவட்டத்தில் மின் பணியாளர்கள் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கத்தின் பொதுப்பேரவை கூட்டத்திற்கு செயலாட்சியர் வராமல் புறக்கணித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் தேதி குறிப்பிடாமல் கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் அறிவித்ததை அடுத்து டிவிடெண்ட் பணம் கிடைக்காமல் மின்வாரிய பணியாளர்கள் ஏமாற்றத்துடன் கலைந்து சென்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பாலங்கள் சேதமடைந்திருப்பதால் கிராம போக்குவரத்து பாதிக்கும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புவனகிரி அருகே ஓடாக்கநல்லூர், சாத்தமங்கலம் ஆகிய பகுதிகளில் வாய்க்காலுக்கு மேலே உள்ள பாலங்கள் உரிய பராமரிப்பு இன்றி இடிந்து விழும் நிலையில் உள்ளது. பல்வேறு கிராமங்களை இணைக்கும் முக்கிய சாலையில் உள்ள இந்த பாலங்களை இடித்து அகற்றிவிட்டு புதிய பாலங்களை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். ஸ்டாலின் அரசின் நெடுஞ்சாலைத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் கண்டுகொள்ளாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே சிறுத்தை தாக்கி கன்றுக்குட்டி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாப்பூர் கிராமத்தில் சிறுத்தை தாக்கியதில் கன்றுக்குட்டி உயிரிழந்த நிலையில் பசுமாடு படுகாயமடைந்தது. இதேபோல் பேரணாம்பட்டு அருகே ஓங்குப்பம் கிராமத்தில் சிறுத்தை தாக்கி கன்றுக்குட்டி பலியாகியுள்ளது. இதனால் அச்சத்தில் உறைந்துள்ள அப்பகுதி மக்கள் விடியா திமுக ஆட்சியில் வனத்துறையினரின் உரிய கண்காணிப்பு இல்லாததால் வனவிலங்குகள் குடியிருப்புக்குள் தங்கள் வேட்டையை அரங்கேற்றுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். நைட்டு சிறுத்தை வந்து ஒரு 6 மாதம் கணிக்கிட்டு ஒரு 17 கோழி எல்லாம் சாப்பிட்டு போயிருக்குது. இந்த சிறுத்தையை வந்து அடர்ந்த வனப்பகுதியில் எடுத்துன்னு போய் விடுறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கணும். எங்களுக்கு வாழ்கிறதுக்கு வேறு வழி இல்லை. இந்த காட்டு ஓரம் தான் நாங்கள் நிலம் இருக்குது, அந்த நிலத்தாண்ட பட்டி போட்டுன்னு மாடெல்லாம் வச்சுன்னு பார்த்துன்னு இருக்கிறோம். இந்த விவசாயத்தை விட்டாலும் எங்களுக்கு வேறு வழி இல்லை. எங்களுக்கு மாடு வச்சுன்னு பொழைக்கிறதுக்கு எதனா ஒரு வழி சொல்லுங்க, அதுதான் கவர்மெண்ட்டை நாங்கள் கேட்டுக்கிறோம். திருவண்ணாமலை தாமரை நகர் பகுதியில் சாலை வசதி மற்றும் வடிகால் வசதி செய்து தர வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாமரை நகர் பகுதியில் வடிகால் வசதி இல்லாததாலும் இப்பகுதியில் இருந்த சாலை முற்றிலும் சேதமடைந்திருப்பதாகவும் இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தாமரை நகர் முதல் தெருவில் போதை ஆசாமிகளின் தொந்தரவு அதிகமாக இருப்பதாகவும் காவல்துறை முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடுவதில்லை எனவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே சாலை வசதி மற்றும் வடிகால் வசதி செய்து தர வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அரசு பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் திருமணமாகி 2 மாதங்களே ஆன பெண் காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் அவரது கணவர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஜெயங்கொண்டப்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த பெண் காவல் உதவியாளர் இளவரசி என்பவர் தனது கணவருடன் இருசக்கர வாகனத்தில் சுப நிகழ்ச்சிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது சித்தாலப்பாடி என்ற இடத்தில் அரசு பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் கணவன் மனைவி இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் புதிய நடை மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை செல்லும் மின்சார ரயில் சேவை மாலை 4 மணி வரை ரத்து செய்யப்பட்டதால் தாம்பரம் பேருந்து நிலையம் மக்கள் கூட்டத்தால் திக்குமுக்காடியது. மைனாரிட்டி பாஜக அரசும் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசும் மக்களின் தேவைக்கு ஏற்ப போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தாததால் மக்கள் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நடைபெற்று முடிந்த வளர்ச்சிப் பணிகளை ஆய்வு செய்த பின் புதிய திட்டங்களுக்கான பணிகளை துவக்கி வைத்தார். நம்பியூர் ஒன்றியத்துக்குட்பட்ட கெட்டிசெவியூர் ஊராட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 32 கோடி அளவில் வளர்ச்சி திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக ஊராட்சி பகுதிகளில் முடிவுற்ற பணிகளை அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையன் ஆய்வு செய்தார். பின்னர் அப்பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவர் மகுடேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற புதிய வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான அடிக்கல் நாட்டும் விழாவில் கலந்து கொண்டு புதிய திட்டங்களுக்கான பணிகளை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் துவக்கி வைத்தார். இதையடுத்து பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.